கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களால வந்து ஒரு தைரியமா ஒரு பக்கத்துல பஸ்ல போகும்போதும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளால ஒரு புது இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து காஸ்பல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களால பண்றது கொஞ்சம் பயமா இருக்கும். பட் அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ரீசன் அப்படின்றதுனால ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு திட்டத்தின்படி நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் நாங்க எப்படி ஜெபிக்கிறது, எப்படி மெசேஜ் கொடுக்கறது, எப்படி காஸ்பல் ஷேர் பண்றதுன்ற காரியங்களை குறித்து லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் 2 இயர்ஸா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் நாங்க ஒரு 1100 days நாங்க கிராஸ் பண்ணி போயிருக்கோம். ஒரு நாளும் விடாது. டெய்லியும் ஏர்லி மார்னிங் 5 AM ஆரம்பிப்போம். ஒரு 1 hour இல்லை ஒரு 45 minutes ப்ரேயர் பண்ணிட்டு சேம் டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 PM வந்து நாங்கள் டெய்லி ஒரு 1 hour இந்த டைம் வந்து டெய்லி ப்ரேயர் நடக்கும். ஸோ சண்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மட்டும் ப்ரேயர் நடக்கும். மார்னிங் அவங்க சர்ச்சில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால ஸோ வந்து எங்க ப்ரேயர் டீமோடைய ஒரு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த ப்ரேயர் டீம்ல டெய்லி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் டே வந்து நீங்களும் வந்து ஒரு ஆண்டோடைய வார்த்தையை ஷேர் பண்ணணும். இல்லைன்னா நானும் காஸ்பல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்களும் எங்களோட சேர்ந்து நீங்க இந்த ஊழியத்தை நீங்க முயற்சி செய்யலாம். ஸோ அதுல வந்து எங்களுடைய ப்ரேயர் டீமுடைய நம்பர் இருக்கு. ஸோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் ஆண்டோடைய காரியங்களோ ஆண்டோடைய ஊழியத்தை நீங்க இதன் மூலியமா நாளின் மூலியமா செய்யலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் மினிஸ்ட்ரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ராக் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய காரியங்கள்ல ஆண்டவருக்காண்டி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த சென்னையில இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேர்ந்து ட்ராக்ஸ் கொடுக்கறதோ அல்லது நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களோட ப்ரேயர் பண்றது இந்த மாதிரி காரியங்களை வந்து காஸ்பல் ஷேர் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து செய்யலாம் பண்ணலாம். ஸோ இந்த நேரத்துலையும் கூட ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சாரு. இந்த கிருபைக்கு கோடான கோடி நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட வந்து நம்மளுடைய மத்தியில வந்து யார் வந்திருக்காங்கன்னா ரோடா ரூபவதி சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சிஸ்டரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க சிஸ்டரை நீங்க நிறைய வீடியோஸ்ல சோசியல் மீடியால நீங்க நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். ஆக்சுவலா சிஸ்டருடைய ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது. அன்னைக்கே சொல்லி ஒரு 2 days முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை மத்தியிலும் வந்து இந்த ஆண்டவருடைய காரியம் அப்படின்றப்ப எந்த ஒரு சேஞ்சஸுமே எந்த ஒரு இதுவுமே மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச டைமுக்கு கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு முடியாத மத்தியிலையும் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை ஷேர் பண்ணணும் அப்படின்ற கண்டிப்பா சிஸ்டர் நாங்க வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் நம்ம சேர்ந்து சிஸ்டர் நம்ம வெல்கம் பண்ணுவோமா? சின்ன ஒரு இருக்கீங்க. வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஹாய். பிரைஸ் லார்ட். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இந்த இரவு நேரத்துல உங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட சமூகத்துல இருக்கிறதுக்கு. நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து டிஜிட்டல் மினிஸ்ட்ரி ரொம்ப மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே எம்பசைஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ இப்படி ஒரு மீட்ல எல்லா இடங்கள்ல இருந்தும் கேதர் ஆகி இங்க வந்திருக்கிறீங்க. அதுக்காக நான் ரொம்பவே ஐம் தேங்கிங் காட் அண்ட் ஐம் தேங்கிங் அண்ட் ஐ ஆக்சுவலி வாட் டு கமெண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரெகுலரா ரொம்ப கன்சிஸ்டண்டா இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக ஐம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ரிவைவல் இஸ் ஹேப்பனிங் இன் த டிஜிட்டல் ஸ்பேஸ். அதுக்காக ஐ வாண்ட் டு தேங்க். அண்ட் பிஃபோர் ஐ பிகின் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். பிரதர் சொன்ன மாதிரி என்னோட பையன் ஆல்மோஸ்ட் 2 years old. அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியல. 2 நாளா ஸ்டமக் இஷ்யூ, அதனால ஒரே வாந்தி பேதி, அதனால ரொம்ப முடியாம இருக்கிறாரு அவரு. நேற்று ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருந்தனால இன்னைக்கு என்னால ரொம்ப நேரம் இந்த இதுல ஷேர் பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச டைம் வரைக்கும் நான் ஷேர் பண்றேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ அவே. அவங்க வந்து மிஷன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால இங்க அவங்க இல்லை. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு பாத்துக்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்கிறாங்க. அவரு ரொம்ப தேடுவாரு என்ன, முடியாது, உடம்பு வேற முடியல. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ஸ்டே ஹியர் அண்ட் ஐ வில் ஃபினிஷ் த வேர்ட் அண்ட் தென் ஐ ஹாவ் டு எக்ஸிட். தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ளீஸ் கீப் மை சன் இன் யுவர் ப்ரேயர்ஸ். எஸ், தட் இஸ் ஒன் திங். அண்ட் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் வித் த வேர்ட். என் பேரு ரோடா, தெரியாதவங்களுக்கு. ஐ ஆம் நான் எங்க ஹஸ்பண்ட் வந்து, நானும் என்னோட ஹஸ்பண்டும் பைபிள் டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரியில இருந்தோம். இப்போ நான் வந்து பாப்பாவை பார்த்துக்க யாரும் இல்லைன்றதுக்காக ஐ ஹேவ்
left that ministry, and I'm right now working as a digital media strategist in a Christian organization. And that is a brief about what I do. And I also create content online la vandu content creation for Christ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறேன். And this is about it. நான் வந்து I did my MA in pastoral theology and counseling here at SciAx. Right now we are in Bangalore. நாங்க இப்போ வந்து பெங்களூர்ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஹூப்ளி அப்படின்ற ஒரு இடத்துல பைபிள் டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரியில இருந்தோம். ஸோ எஸ், தட் இஸ் லிட்டில் பிட் பிரீஃப் அபவுட் மீ. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில. நான் ஒரு சென்னை பொண்ணு. அண்ட் என்னுடைய அப்பா அம்மா they are in ministry. அப்பா பாஸ்டர். Back in Chennai we have a church, and that's how I grew up. நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு பாஸ்டர் பிள்ளையா ஒரு சர்ச்ல செட்டிங்ல. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட டெஸ்டிமனி நீங்க கண்டிப்பா இங்க அங்க கேட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அண்ட் ஆஃப்டர் மேரிங் அ மிஷனரி எல்லாமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் மை காலிங், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் ஐ ஸ்டார்டட் திஸ் டிஜிட்டல் மினிஸ்ட்ரி. அண்ட் சோஃபார் காட் ஹேஸ் பின் மல்டிப்ளையிங் அண்ட் ரொம்ப ஆசிர்வதிச்சு அநேக பேர் அதுல வந்து மெசேஜ் அனுப்பி அவங்களுடைய காரியங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் வந்து சரியான பாதையில நேர்வழியா என்ன நடத்தி செல்றாரு அப்படின்ற ஒரு அஷூரன்ஸோட நான் வந்து ஆண்டோருக்காக இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். தட் இஸ் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம வசனத்தை பாக்குறது, இன்னைக்கு 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து தான் நம்ம வசனத்தை தியானிக்க போறோம். நீங்க இருக்கீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும், ஓகே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஷேரிங்கோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, when grace doesn't remove the pain. கிருபை வந்து நம்ம இடத்துல இருக்கிற உபத்திரவத்தையும் வலியையும் ரிமூவ் பண்ணலன்னா என்ன அப்படின்றதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் வந்து வளரும் போது நான் ஒரு சின்ன பிள்ளையா ஒரு 9th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மிகவும் வல்லமையான ஒரு சுவிசேஷகர் இருந்தாரு. அவரை வந்து பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்துட்டு ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியக்காரங்க. எப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஊழியம் செய்ய போற இடத்துல இருக்கிறவங்க அந்த ஊழியம் செய்ய போற இடத்துல பிசாசு பிடித்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டீமன் பசஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கிளம்பிட்டாரு, அவர் கார்ல ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவரால் அநேக பேர் குணம் அடைந்திருக்கிறாங்க, அநேக பேருக்கு பயங்கரமான ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது. ரொம்ப வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த ஊழியக்கார். எங்க ஃபேமிலியோட அவங்க ரொம்ப க்ளோஸ்ன்றனால நான் அவங்கள தாத்தான்னு ரொம்ப க்ளோஸா நாங்க பழகி இருக்கிறது. அப்போ ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சாப்பிடக்கூட முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பலவீனம் வந்து ரொம்ப இதாகி அவங்க அதுல இறந்துட்டாங்க. எனக்கு அப்போ வந்து எதுவும் சொல்லல, பிகாஸ் அந்த ஸ்டேஜ்ல யாரும் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. அப்புறம் போக போக கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சுதான் அவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டீனேஜ் ஒரு சின்ன பிள்ளையா என் மைண்ட்ல வந்து என்ன ஓடுச்சுன்னா, இவ்வளோ வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரரு, அவரால் அநேக பேருக்கு நிறைய என்ன கிடைச்சிருக்கு, சுகம் கிடைத்திருக்கு, குணமாக்கப்பட்டிருக்கிறாங்க, வாழ்க்கை மாறி இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும், அவங்க ஏன் இப்படி ஒரு பலவீனத்துல கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு ஏன் கேன்சர் வரணும், என்னால அதை புரிஞ்சிக்கவே முடியல. நான் அதை வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் நான் சொல்லணும்னா, நான் வாரம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல Q&A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைப்பேன். அப்போ வந்து தவறாமல் வர ஒரு கேள்வி என்னன்னா, கடவுள் நல்லவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏன் உபத்திரம் இருக்கு, ஏன் பாடு இருக்கு, ஏன் வந்து இந்த காரியத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து இன்னும் வந்து பதில் தராம, ஏன் இந்த விஷயத்துல எல்லாம் வந்து கஷ்டங்கள் இருக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு கேள்வி, ஏன் இவ்வளவு அநீதி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி.
If God is good, why do good people suffer? Why doesn't he intervene when his children are in pain? Or why does he allow injustice to happen? அப்படின்ற கேள்வி வந்து தவறாமல் எல்லா Q&Aலையும் வந்துரும். அப்போ அதே மாதிரி நான் இந்த டிவோஷனுக்காக நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது நான் இந்த கேள்வியா கேட்க ஆரம்பிச்சேன், வேர் டஸ் திஸ் பிலீஃப் கம் ஃப்ரம்? எங்க இருந்து இந்த ஒரு தாட் நமக்கு வருது? எங்க இருந்து இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நான் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு நான் இதுல எல்லாம் ஒழுங்கா நான் இருந்தேன்னா என்னோட வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும், என்னோட வாழ்க்கை சுமூகமா போகும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஜென்ரலாவே இந்த பிலீஃப் எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது, வேர் டஸ் திஸ் பிலீஃப் கம் ஃப்ரம்? தி ஐடியா வந்து இது வந்து ஷோஸ் அப் எவ்ரிவேர். இன் ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஈஸ்டர்னா ஆசியா கண்டம், ஏசியன் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. நீ நல்லது பண்ணனா உனக்கு நல்லது நடக்கும். இஃப் யூ டூ குட் யூ ரீப் குட். நீ கெட்டது பண்ணனா உனக்கு கெட்டது நடக்கும். நீ கெட்டது நினைச்சனா அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீ நல்லதே நினை, உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி. இதே விஷயங்கள் இன்னொரு ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ தாட் பாத்தீங்கன்னா, நல்ல ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு வேதனையோ உபத்திரவமோ கஷ்டமோ இல்லைன்னா ஆண்டவர் அவர்களுக்கு தயை செய்திருக்கிறாரு, ஆசிர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏதோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒரு பலவீனமோ ஏதோ ஒரு உபத்திரவமோ அவங்களுக்கு வந்ததுன்னா கடவுள் வந்து அவங்க கிட்ட வந்து ஐ திங்க் God is not pleasured or God is displeased with them அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, the great American dream சொல்லுவாங்க. நீ நல்லா ஒர்க் பண்ண, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா you will have a very rewarding life. உனக்கு நல்ல ஒரு நீ கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த ஒரு ரிவார்டு உன் லைஃப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதே விஷயம் ஐடியாலஜி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள எப்படி வந்து அப்படியே உள்ள வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், செழிப்பின் உபதேசம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். நீ இதெல்லாம் செய்து நீ இப்படி நீ வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமா நீ இருந்தனா உன்னோட லைஃப்ல வந்து எல்லாமே வந்து நல்லபடியா தான் இருக்கும். உனக்கு உபத்திரவம் வராது. யூ வில் ஹாவ் த கம்ஃபர்ட், த மணி, த சக்சஸ், எவ்ரிதிங் அந்த ஆண்டவர் நிறைவாய் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் வந்து நம்ம 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் and then we will go into the word. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, அப்பா இந்த இரவு வேலைக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோட இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க. கவனம் சிதறாதபடிக்கு இந்த கூடியிருக்கிற இந்த இடத்துல எங்களுடைய சிந்தை, எங்களுடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துங்க. நாங்க கேட்க போற வார்த்தை, நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தை எங்களுக்குள்ள சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும், ஆண்டவரே அதன் மூலம் எங்களோட கேட்கிற வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, சோ 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் போது இப்ப நான் சொன்ன இந்த ஐடியாலஜிய பவுல் அப்படியே பிளிப் பண்றாரு. அதை அப்படியே தலைகீழா மாத்தி திருப்பி போடுறாரு. இப்போ வந்து தெசலோனிக்கேயருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு சுத்தி பெர்சிக்யூஷன், உபத்திரவங்கள் நடக்குது. கிறிஸ்தவங்கன்ற அவங்க கிறிஸ்துவை நம்புகிறதுனால அவர்களுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. இப்ப இங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனாலயோ அவங்க கீழ்ப்படியாதனாலயோ தேவனுக்கு பிரியமாய் நடக்காதனாலயோ அவங்க வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. தேவனுக்கு பிரியமாய் நடந்து விசுவாசமாக ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறனாலதான் அவங்களோட லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல their life is very hard there. And Paul writes not to promise relief. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சுமூகமான வாழ்க்கை கிடைக்கணும்ன்றதுக்காக பவுல் அந்த லெட்டர் அவங்களுக்கு எழுதல, பட் டு ரீடிஃபைன் வாட் கிரேஸ் லுக்ஸ் லைக் இன் சஃபரிங். உபத்திரவத்தின் நடுவிலே கிருபை எப்படி இருக்கிறதுன்றத அவர் அந்த இடத்துல ரீடிஃபைன் பண்ணி பவுல் அந்த இடத்துல எழுதுறாரு. சோ இன் verse 3 to 4 3ஆம் 4ஆம் வசனம் வந்து, சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடலாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது.
நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து we ought to always thank God for you because your faith is growing abundantly and the love of everyone you have for one another is increasing. இது வாசிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல, ஏன்னா அங்க உபத்திரவம் நடக்குது, அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த இடத்துல பவுல் வந்து ஆண்டவருக்கு அங்க அவங்கள சுத்தி இருக்கிற சூழல்கள் மாறவேணும், இம்ப்ரூவ் ஆகணும்னோ, ஒரு மாற்றம் நடக்கணும்னோ அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல. He thanks him because the faith is growing. அந்த நடக்கிற உபத்திரவத்திலையும் போராட்டத்திற்கும் நடுவுல அவங்களோட விசுவாசம் என்ன பண்ணுதா, முதல்ல வளருது, ரெண்டாவது அன்பு வந்து பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரலாவே உபத்திரவத்தின் நடுவுல வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 விதமா மாறுவாங்க மக்கள். ஒரு குரூப் எப்படின்னா அப்பத்தெட்டிக்னு சொல்லுவாங்க. அப்பத்தெட்டிக்னா போராட்டம் வரும்போது என்னத்த ஜெபிச்சு என்னத்த பண்ணி என்ன நடக்க போகுது, நான் பாட்டுக்கு நான் இப்படியே ஒன்னும் மாற போறது இல்லை, இவங்க இப்படிதான் இருக்க போறாங்க, இது இப்படிதான் இருக்க போகுது, இதுல என்ன, இந்த உபத்திரவத்துக்கு நடுவுல இன்னும் அது வந்து அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்திடும். இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து எம்பத்தெட்டிக் ஆவாங்க, அவங்களுக்கு கடந்து போற உபத்திரவங்கள். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எப்படின்னா, ஆமா நாங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், நாங்க என்னத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றை குறித்தும் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இதாவே இருப்பாங்க. எம்பத்தெட்டிக் ஆன பீப்புள், த செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, இவ்வளவு உபத்திரவங்களுக்கு நடுவுல வந்தவங்க அவங்க இன்னும் இரக்கம் உள்ளவர்களாக, இன்னும் பொறுமை உள்ளவர்களாக, இன்னும் சாந்தம் உள்ளவர்களா மாறுவாங்க. சோ இந்த தெசலோனிக்கேயர் வந்து இந்த 2வது குரூப்பா தான் மாறுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா விசுவாசம் வளருது, பொறுமை வளருது, சாந்தம் இருக்குது. அதுல சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா விசுவாசத்துல ரொம்ப ஆண்டவரோடு ஒன்றிடுவாங்க, மற்றவர்களோடு இருக்கிற அந்த அன்பு அவர்களுக்கு பெருகாது. ஆனா இந்த பியூட்டி இங்க என்னன்னா தெசலோனிக்கேயருக்கு இது 2த்துலயுமே அவங்க ரொம்ப அழகா வளர்றத பவுல் பார்த்து, அதுக்காக வந்து நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவர்களை வந்து மெச்சி கொள்ளல, தேவனுக்கு நன்றி சொல்றாரு. ஐ தேங்க் காட் அப்படின்றார். நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன்றார். ஏன்னா இந்த உபத்திரவங்கள் வழியா போகிற எல்லாரும் இந்த 2வது குரூப் ஆஃப் பீப்புள் எம்பத்தெட்டிக்காவோ, மோர் கைண்ட் அண்ட் சாஃப்ட் அண்ட் கம்பேஷனட்டா ஆகணும்னா அது அவங்களுடைய பலத்தினால முடியாது, அது தேவன் அவங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் முடியும்ன்றதுனாலதான் பவுல் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? இருக்கீங்களா? ஓகே, ஹியர் இஸ் a gospel difference. இந்த இடத்துல ரிலிஜன் வந்து ஜெனரலாவே மதம் இந்த இடத்துல என்ன சொல்லும்னா, உனக்கு ஏதோ ஒரு உபத்திரவம் நடக்குது, ஏதோ ஒரு போராட்டத்துக்கு நடுவுல நீ நடந்து போற அப்படின்னா கடவுள் உன்னை கைவிட்டுட்டாரு, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது ஜெனரல் அசம்ஷன். மதம் ஜெனரலாவே அதுதான் சொல்லும், God has abandoned you அப்படின்னு. பட் இந்த இடத்துல காஸ்பிள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் இந்த இடத்துல என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள், நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுதுதான் உனக்கு உபத்திரவம் நிறைய இருக்கும், நீ உண்மையாய் இருக்கும் பொழுதுதான் உனக்கு உபத்திரவம் நிறைய இருக்கும், நீ வந்து நேர்மையாய் நடக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் இக்கட்டு நிறைய இருக்கும். சோ gospel tells that suffering can be the very proof that God is at work in you, because grace can make faith grow even when life hurts. நம்மளை சுத்தி வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்களை கொடுத்தாலும் அதற்குள்ளதான் வந்து கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிருபை பவுல நாம் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாரு போல. இந்த முள்ளை எடுத்துருங்கன்னு சொல்லும் போது என் கிருபை உனக்கு போதும் தான் தேவன் சொல்றாரு. இந்த உபத்திரவத்தை நான் மாத்தல, உனக்கு என்னோட கிருபை தான் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. சோ தட் இஸ் அமேசிங் கிரேஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் மிகவும் அழகான ஒரு கிருபை. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் உனக்கு போராட்டமே இல்லாம உபத்திரவமே இல்லாம உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லல. நீ கடந்து செல்கிற எல்லா பாதைகளுக்குள்ளும் உனக்கு நான் ஒரு கிருபையை வைத்திருக்கிறேன் அப்படின்றதுதான் வந்து ஆண்டவருடைய அழகான ஒரு அன்பு. 4வது வசனங்கள்ல வந்து we boast about your endurance and faith in all the persons. என்டியூரன்ஸ் அப்படின்ற வார்த்தை 4வது வசனத்துல நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களையும், அந்த சகிக்கிற வார்த்தை
ஜெனரலா இந்த சகிக்கிறன்ற வார்த்தையை வந்து தமிழ் ஆட்கள் வந்து பொறுத்துக்கோ, சகிச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெகட்டிவான கோனடேஷன் தான் அந்த சகித்து போன்ற வார்த்தைக்கு இருக்கு. அதுவே இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் அந்த சகித்து போகிற அந்த விஷயம், நார்மலி சஃபரிங் ஃபீல்ஸ் லைக் சம்திங் டு ஹைட். ஏதோ ஒரு உபத்திரவம், அந்த போதகரே நான் முதல்ல சொன்ன அந்த போதகரே நீங்க எடுத்துக்கோங்க. அவரோட பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். நீங்க வேற தூத்துக்குடியில இருந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வார்த்தை அவர் பேர் சொன்னா தெரியும். அதனால நான் சொல்லல. கேன்சர் அப்படின்ற வார்த்தை, அவருக்கு கேன்சர்ல இறந்தாருன்னு சொல்லவே அவங்க வந்து வெளியில மறைச்சாங்க. ஏன்னா எப்படி இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் கேன்சர்ல இறந்துட்டாருன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்ப ஜென்ரலாவே ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு உபத்திரவம்னா வெளியில போய் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் அதை மறைக்கணும், அதை ஒரு ஃபெயிலியரா தான் பார்ப்பாங்க, அது ஒரு நெகட்டிவா தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா பால் சொல்றாரு, வி போஸ்ட் அபவுட் யுவர் என்டியூரன்ஸ். இவ்வளவு உபத்திரவங்கள் அவங்க சகிக்கிறாங்கன்ற விஷயத்தை குறித்து நான் மற்றவர்களிடத்துல உங்களை குறித்து நான் மேன்மையாய் நான் என்ன பண்றேன், மேன்மை பாராட்டுகிறேன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பவுல் சொல்றாரு. Why? Because endurance itself is a testimony. நீங்க சகித்து போகிற விதுவே ஒரு சாட்சி தான். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாட்சி சொல்லுவோம். இந்த பாதையின் வழியா தேவன் நடத்தினார், அதுக்கப்புறமா வந்து எனக்கு பட் அந்த பாதைக்கு நடக்கும் பொழுதே எனக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறாரு. இந்த பலவீனத்துல நான் கஷ்டப்படுறேன், ஆனா இதை சகிக்கிறதுக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறாருன்னு சாட்சி சொல்றது ரொம்ப வெகு சிலர் தான். So when you keep trusting Christ in the storm, it tells the world that he is real. எல்லா போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வழியாய் நம்ம கடந்து செல்லும். அதன் மத்தியில நம்ம சாட்சியாய் நிற்கும் பொழுது, சகித்து பொறுமையை வெளிப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் வந்து என்னத்த நீ தேவனை நம்பி என்னன்றதை விட, இதன் மத்தியிலும் தேவனை விடவே இல்லை, இதன் மத்தியிலும் அவன் தேவனை விடவே இல்லைன்னு சொல்லும் பொழுது, இட் ஷோஸ் த பீப்புள். அதுல என்ன ஒரு டெஸ்டிமனி உங்களுக்கு கிடைக்குது, ஹி இஸ் ரியல், ஹி இஸ் வர்த்தி அண்ட் ஹிஸ் கிரேஸ் இஸ் எனஃப். என்ன பாதையின் வழியாய் நான் நடந்து சென்றாலும் அவரோட கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட ஹியூமன் கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஹார்ட்ஷிப் யூஸ்வலி ப்ரொடியூசஸ் டிஸ்பேர். டிஸ்பேர்னா என்னால முடியல, அவ்வளவுதான், என்னால இது மேல சகிக்க முடியல, பொறுமை என்ன, இதுக்கு மேல எனக்கு பொறுமையில என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 சிலர் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்ல இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பெருமை மாதிரி, எப்படின்னா லுக் ஹவு ஸ்ட்ராங் ஐ ஆம், ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க வந்து நிக்கிறோம், இதெல்லாம் இல்லாமையா அப்படின்ற ஒரு பெருமை உள்ள வந்துரும். நாங்க பார்க்காததா, நான் இதெல்லாம் பார்க்காததா அப்படின்ற மாதிரி. பட் இந்த இடத்துல காஸ்பல் கான்ட்ராஸ்ட் நான் கொண்டு வரணும் அப்படின்னா, சகிக்கிறது அப்படின்றது என்னன்னா, நான் பலவீனமானவன் தான், நான் பலவீனமானவள் தான், ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் பலன் உள்ளவர் அப்படின்றது. பட் he is strong inside me அப்படின்ற மாதிரி. endurance is not passive resignation, it's active faith. ஏதோ ஓரமா உட்காந்து சகிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது கிடையாது. விசுவாசத்தை இறுக பற்றி, இதன் மத்தியிலும் தேவன் என்னை நடத்த வல்லவர், இந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் என்னை, இந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவன் என்னை நடத்த வல்லவர் அப்படின்றதுதான் வந்து அந்த சகிக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷன் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சஃபரிங் அண்ட் காட்ஸ் ஜஸ்டிஸ், 5வது வசனத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே சாட்சியா இருக்கிறது. உபத்திரவன் நியாயம் எப்படி இது கோ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதான்னு தெரியல, எனக்கு கேள்வி வந்தது. Paul says something very shocking here. It's evidence of the righteous judgment. உங்களுக்கு உபத்திரவம் இருக்கா, ஜென்ரலாவே போராட்டம் வருதுன்னா என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பாவம் பண்ண, நீ முதல்ல அதை போய் அறிக்கையிடு, அப்பதான் உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, that is the evidence that the righteous judgment of God. ஆண்டவருடைய நீதியான நியாயமான ஒரு நியாய தீர்ப்பு வந்து இந்த இடத்துல தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே சாட்சியா இருக்குது அப்படிங்கிறாரு. எது நீங்கள் கடந்து செல்கிற இந்த உபத்திரவத்தின் பாதை அப்படி. How can suffering be evidence of justice? அதான் என்னோட ஒரு கேள்வி. How can suffering be evidence of justice? Because a perseverance points forward. அவங்களுடைய அந்த சகித்து பொறுமையாய் சாந்தமாய் அந்த வழியாய் கடந்து செல்றது
என்னத்தை குறிக்குதுன்னா, இட்ஸ் எவிடன்ஸ் தட் தே பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். நீங்க நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு போராட்டம் வரும். நீங்க பாவம் செய்யாமல் இருக்கணும்னு, ஏன்னா கும்பலோட போறது ஈஸி. கும்பலோட ஒரு எல்லாரும் லேட்டா எந்திரிக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்களும் லேட்டா எந்திரிக்கிற, இட்ஸ் ஈஸி லேட்டா எந்திரிக்க. பட் 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் கஷ்டம். சோ அத ரொம்ப வெகு சிலர் தானே செய்வாங்க. சோ அதே மாதிரி தட் இஸ் த எவிடன்ஸ். அந்த உபத்திரவத்தின் வழியா நீங்க அந்த பாதையின் வழியா தேவன் உங்களை கொண்டு போறாருன்னா, அதுதான் எவிடன்ஸ் தட் யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். நீங்க வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்பதற்கு அத்தாட்சியே வந்து உங்களுடைய உபத்திரவத்தின் பாதை தான் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அண்ட் இஃப் யூ எவர் வாட்ச்ட் அ மூவி, நீங்க ஏதோ ஒரு படம் பாக்குறீங்கன்னு வைங்க, ஓகே ஐ டோன்ட் நோ த கிரவுட், சோ ஏதோ ஒரு ஸ்டோரி கேக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஹீரோ எடுத்துக்கோங்க, இல்ல அந்த கதையினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து அநேக அநீதி நடக்குது, அவருக்கு அநேக நம்பிக்கை துரோகங்கள் நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது இன்டர்வெலோட நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை, ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவ்வளவுதான், இதுதான் கதை அப்படின்னா என்னையா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல, எப்படி, ஹவு கேன் யூ ஸ்டாப் இன் த மிடில், வாட் ஹேப்பன்ஸ் டு ஹிம், அவனுக்கு என்ன நடந்தது, அவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு there will be a wrestle inside you. But when you see the full story, you realize that justice was coming all along. ஒரு முழு கதையை நம்ம பார்த்து முடிக்கும் பொழுதுதான் ஓகே அதோட நிக்கல, பட் இன் தி எண்ட் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ், நீதி அவனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் பால் வந்து இந்த 5வது வசனத்தை சொல்ற, டோன்ட் ஸ்டாப் அட் ஆக்ட் 1. யுவர் சஃபரிங் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. நீங்க உங்களுடைய பாதை, அந்த கடினமான பாதையோ உபத்திரவமோ போராட்டமோ, இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரி கிடையாது. கிரேஸ் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் தி கிராஸ் லுக் லைக் டிஃபீட் but it was victory. Because நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய சிலுவை, அதை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ போய் சிலுவையில அறையும் பொழுது எல்லாருமே நினைச்சாங்க அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ரட்சகரு நாங்க, மேசியா நாங்க, அவரே சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுன்னு நினைத்ததுதான் வந்து தேவன் அந்த இடத்துல வந்து அப்சைட் கிங்டம்ல பிளிப் பண்ணி, அதுதான் விக்ட்ரி. அந்த சிலுவை தான் நம்மளுக்கு ஜெயம். நாம இப்போ ஆண்டவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு ஒரே காரணம் அவர் அன்றைக்கு சிலுவையில மரிச்சதுதான். So suffering doesn't mean God has left you. It means you're sharing in the story of the one who was crushed for you. உங்களுக்காக மரித்த தேவன், உங்களுக்காக பாடுபட்ட தேவனுடைய அந்த ஸ்டோரியில நீங்க வந்து இணைவீங்க அந்த உபத்திரவத்தின் வழியாய் நீங்க கடந்து செல்லும் போது. அண்ட் தட் இஸ் அமேசிங் கிரேஸ். காட் டர்ன்ஸ் தி வர்ஸ்ட் ஈவில், ரொம்ப மோசமா இந்த கடினமா இது முடியவே இல்லைன்னு நினைக்கிற அதை தான் தேவன் ஒரு ரிடம்ஷனா மாத்துறாரு. அந்த இடத்துல வந்து மீட்பின் ஒரு கதையாக தேவன் என்ன பண்றாரு, மாத்துறாரு. So God's justice is delayed, not denied. 6ல இருந்து 8வது வசனம் வந்து we look around at injustice and ask where is God. ஜென்ரலாவே நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு வீடியோ பாக்குறாங்க. நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்து ரீல்ல தான் நினைக்கிறேன், ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 வயசு பொண்ணு வந்து அவளோட தம்பி 2 வயசு இருக்கும் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ரோட்ல ஓரமா நடந்து போறான். ரேண்டமா யாருன்னே தெரியாத ஒரு பையன், ஒரு ஆளு, பையன் கூட கிடையாது, ஒரு ஆளு, 35 வயசு இருக்கும் அவருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ரோட்ல நடுவுல அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கா, ரோட்ல ஐ மீன் தெரு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல அவங்க தம்பியை கூட்டிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு திடீர்னு அந்த ஆள் வந்து அந்த புள்ளைய புடிச்சு அவளை மொலெஸ்ட் பண்ணிட்டு நடந்து போயிட்டாரு. அந்த 2 வயசு பையனும் நின்று அந்த விஷயத்த பாக்குறான், அவன் அழ ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் அந்த ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பாக்குறான். இப்போ இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சரி காமெண்ட்ல போய் பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்டது கடவுள் எங்க, கடவுள் எங்க, இது மாதிரிலாம் ஏன் ஆண்டவர் நடக்க விடுறாரு, கடவுள் எங்க அப்படின்னு. கடவுள் இல்லையா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அந்த புள்ளைய காப்பாத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. சோ ஜென்ரலாவே எல்லாரோட கேள்வியுமே வந்து we look around at injustice, நம் அநீதி நடக்கிறத சுற்றி பார்க்கும் பொழுது கடவுள் எங்கேன்ற கேள்விதான் வருது. பட் பவுல் இந்த 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க அதுல பவுல் சொல்ற ஒரு விஷயம் வந்து God's justice is delayed but it is not denied. ஆண்டவர் வந்து உடனே வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு
அவங்க செய்யற பாவத்துக்கு உடனே பதில் கொடுத்துட்டு உடனே வந்து நீதி செய்யற தேவன், எல்லாரையும் சரிசமமாய் ட்ரீட் பண்ற தேவன்ல எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த டைமை எதுக்கு கொடுக்குறாருன்னா வை டிலே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிகாஸ் இஸ் டிலே இஸ் இஸ் மர்சி. அவருடைய இரக்கமே அதுதான். அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன். இஃப் காட் ஜட்ஜ் இன்ஸ்டன்ட்லி, எல்லாத்துக்கும் ஆண்டவர் உடனே உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாருன்னு வைங்க, none of us can stand. நம்மள ஒருத்தருமே இந்த அவருக்கு முன்பாக நம்ம நிக்கவே முடியாது. So கிரேஸ், கிருபை என்னன்னா மீன்ஸ் இஸ் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் ரிபென்டன்ஸ், ஒப்பு கொடுக்கறதுக்கு, மனம் திரும்புறதுக்கு, அறிக்கையிடுறதுக்கு தேவன் அந்த பொறுமையா இருக்க காரணமே நம்மளுக்கு அந்த டைம் கொடுக்கறாரு. பிஃபோர் ஹி வில் பிரிங் ஜஸ்டிஸ். ஜஸ்ட் பிகாஸ் அந்த டைம் கொடுக்கறதுனால நீதி வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இட் வில் கம், பட் இட் டேக்ஸ். அது இப்போ தேவன் உடனே கொடுத்தாலும் சரி, அவர் வந்து நியாய தீர்ப்பின் நாள்ல கொடுத்தாலும் சரி, பட் அந்த கொடுத்திருக்கிற காலத்தை ஆண்டவர் இரக்கமாய் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இங்க பவுல் ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு. The cross proves he takes sin seriously. The resurrection proves he will make all things new. Cross வந்து உலகத்திலே மிக மோசமான கொடூரமான ஒரு பாடான ஒரு பாதை நீங்க சொன்னீங்கன்னா, கடவுளுடைய கோபம் வந்து ஒரு மனிதன் மேல ஊற்றப்படுறது. அது எங்க நடந்ததுன்னா சிலுவையில நடந்தது. ஆண்டவருடைய கோபம் வந்து, பிதாவினுடைய கோபம் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல wrath was poured into him அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஊற்றப்பட்டு அந்த இடத்துல இருந்து மரித்து உயிர் தெழுந்ததின் மூலம் அந்த ரிசரக்ஷன் ப்ரூவ்ஸ் தட் எவ்வளவு மோசமான ஒரு காரியமா இருந்தாலும் கோபம் ஊற்றப்பட்ட காரியத்திலையும் ஒரு ஒரு புது he made all things new. ஒரு விஷயத்த வந்து ஒரு ரிடம்ஷன் அந்த இடத்துல வந்து நடக்குது. So God's slowness is not neglect, it is his grace. அதுதான் வந்து 2 தெசலோனிக்கேயர் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராக இயேசு தமது வல்லமையும் தூதரோடும் ஜுவாலிக்கு எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. So justice is going to come definitely. It is just delayed, but it is definitely not denied. And then 9 to 10 verseல பாத்தீங்கன்னா, one day Paul says those who reject God will be separated. தேவனை அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். 7வது வசனத்துல தேவனை அறியாதவர்கள் அப்படின்னும் போது ஆண்டவரை பத்தி கேள்வியே படாதவங்க மட்டும் அப்படின்னு இல்ல. ஒரு காமெண்ட்ரியில் படிச்சப்போ அதுல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆண்டவரோடு தனிப்பட்ட ஒரு உறவு இல்லாதவர்கள் கூட தேவனை அறியாதவர்கள் தான். ஏன்னா தேவனை அறிந்தவர்கள் அவரோட உறவுல இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த உறவு எவ்வளவு ஒரு தேவை என்பது தெரியும். தேவனை அறியாதவர்கள் என்ற வார்த்தை ஒண்ணு நம்ம ஜென்ரலா யோசிக்கிறது, ஓகே ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவங்க, சபைக்கு வெளியில இருக்கிறவங்க தான் தேவனை அறியாதவர்கள், அவங்க மேலதான் வந்து ஆண்டவர் வந்து இந்த நியாய தீர்ப்பை கொண்டு வர போறாருன்றது நம்ம யோசிக்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல பவுல் வந்து சொல்லும் போது ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, தேவனை அறியாதவர்கள் என்றால் ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவிலே இல்லாதவர்களும் தேவனை அறியாதவர்கள் தான். நீங்க தேவனை உண்மையாய் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவரோட உறவு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அவர் தகப்பனுடைய இருதயம் வந்து அறிந்து கொள்ளவும் அவரோடு நெருங்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெரிந்திருக்கும். சோ உறவை முக்கியப்படுத்தாதவர்களும் தேவனை அறியாதவர்கள் தான். அவங்களோட நிலைமை என்ன? தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. இவர்கள் எல்லாருக்குமே தான் நீதி உள்ள ஆக்கினை வரப்போகுது. சோ பால் வந்து இந்த இடத்துல சொல்றது, நீதியுள்ள ஆக்கினைன்னும் போது ரொம்ப அப்படியே அக்கினி பயங்கரமா வந்து அந்த இடத்துல சொல்ல ஜுவாலை போடும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள். will be separated from his presence and those who suffered for him will shine with his glory. அப்பொழுது வந்து ஒரு விஷயம் நடக்குது.
இப்படி அறியாதவர்களுக்கு நேரிட போடுற நியாய தீர்ப்பை எழுதியிருக்கிறார். 2வது வந்து அவருக்காக உண்மையாய் உத்தமமாய் உபத்திரவத்திலும் பொறுமையாய் சகித்து போனவர்களுடைய அந்த நாளிலே அவர்களை மகிமைப்படுத்துவாரா. God will shine with his glory for them அப்படின்னு. The world sees suffering as meaningless. உபத்திரவப்படுறவங்களையோ கொஞ்சம் இந்த ஒரு கோட்டு ஒரு அதற்குன்னு ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டிற்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள வந்து அவங்களோட பாடு உபத்திரவங்கள் கஷ்டங்களை வந்து அர்த்தம் இல்லாத ஒரு காரியமா தான் பாக்குறாரு. பட் கிரேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இட். ஆனா கிருபையோட மிக அழகான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உபத்திரவத்தை தான் வந்து மறுமலர்ச்சியாய் ஒரு ரிடம்ஷனா மாத்துறது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல்லி டன் பிகாஸ் ஆஃப் த God's grace. God could take the greatest injustice in history. நான் சொன்ன முன்னாடி ரொம்ப மோசமான ஒரு அநீதி எங்க நடந்ததுன்னா, குற்றமற்ற ஒரு ரத்தம் வந்து சிலுவையில் மரித்ததுதான் மிகவும் மோசமான ஒரு என்ன சொல்றது injustice in history. The crucifixion of his son and turn it into salvation for the world. அங்க அந்த சிலுவையில காணப்பட்ட அந்த அகோர மரணம் தான் வந்து இன்றைக்கு உலகத்துல இருக்க நீங்களும் நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரட்சிப்புக்கான ஒரு காரணமே. He can take your pain. அப்படி ஒரு காரியத்தை செய்த தேவன் உங்களுடைய உபத்திரவத்தையும் எடுத்து அதை மகிமைப்படுத்த தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சோ ஃபைனலா கடைசியா 2 தெசலோனிக்கர்ல பவுல் வந்து ஒரு பிரேயரோட முடிக்கிறாரு. அந்த பிரேயர்ல வந்து இந்த விதமாய் சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயரோட அந்த இடத்துல முடிக்கிறாரு. That God may make you worthy of his calling. He doesn't pray for easier life. இந்த இடத்துல வந்து அவங்க உபத்திரவம் மாறணும், அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை மாறணும், அவங்களுக்கு வந்து எல்லாம் சுமூகமா இருக்கணும், சமாதானத்திற்காகவும் அவர் ஜெபிக்கல. He prays for deeper ones. ரொம்ப ஆழமான விஷயங்களுக்காக, not escape from suffering. உபத்திரவங்களை விட்டு அவங்களை வந்து எஸ்கேப் ஆகணும்ன்றதுக்காக கிடையாது. உபத்திரவத்தின் உள்ள கடந்து செல்லும் போது அவர்களுடைய இருதயத்துல ஒரு உருமாற்றம் நடக்கணும். எதன் மூலியமா கிருபையை அவர்கள் இன்னமும் அந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் போது கிடைக்கிற அந்த கிருபையை அவங்க பற்றி கொள்ளணும் அப்படின்றதுதான் வந்து பவுல் இந்த இடத்துல ஜெபிக்கிறாரு. பிகாஸ் கிரேஸ் டசன்ட் ஜஸ்ட் சேவ் அஸ். கிருபை நம்மளை வந்து காப்பாத்துவதோடு நிறுத்திடாது, நம்மளை வந்து உருவாக்குறது கிருபையால மாத்திரம்தான் முடியும். இட் டசன்ட் ப்ராமிஸ் கம்ஃபர்ட். ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை மாத்திரம் கிருபை நமக்கு இல்ல. இட் ப்ராமிசஸ் கிரைஸ்ட். கம்ஃபர்ட்டை விட கிறிஸ்துவை நமக்கு வந்து என்ன பண்ணது ப்ராமிஸ் பண்ணது. தட் இஸ் மோர் தென் எனஃப். அது போதும், அதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சோ பேக் டு த ஃபர்ஸ்ட் क्वेश्चन that I asked. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தா என்னோட வாழ்க்கை சுமூகமாக போகணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் வாழ்க்கையில தான் போராட்டங்கள் இருந்தது. உத்தமமாய் இருந்த யோபின் வாழ்க்கையில தான் உபத்திரவங்களும் போராட்டமும் இருந்தது. So the answer is no, because God's goal is not your comfort. ஆண்டவருடைய கோல் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் கிடையாது. இட் இஸ் யோர் கிரைஸ்ட் லைக்னஸ். உங்களுக்கு கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே. Grace doesn't always remove the storm, it gives you peace in it. At the cross, grace looked like failure. சிலுவையை பார்க்கும் பொழுது எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுதான் கடைசின்னு நினைச்சாங்க. பட் அட் த ரிசரக்ஷன், உயிர் தெழுதல்ல, கிரேஸ் லுக் லைக் க்ளோரி. கிருபை என்ன ஆச்சுன்னா ஒரு மிகவும் மகிமையான ஒரு விஷயமா இருந்தது. சோ உங்களுடைய ஸ்டோரியுமே வந்து I'm just going to say, dear friends, take heart. Your suffering is not a sign of God's absence. உங்களுடைய உபத்திரவமோ போராட்டமோ பலவீனமோ எந்த ஒரு காரியமோ ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் அமேசிங் கிரேஸ் அட் ஒர்க்கிங். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறது இன்றதுக்கு ஒரு அத்தாட்சியும் எவிடன்ஸுமே அந்த உபத்திரவத்தின் பாதைகள் தான். So grace doesn't always rescue us from the fire, it refines us through it.
And one day when Jesus returns, every tear, every pain, every unanswered why will be swallowed up in glory. So that is the story of Amazing Grace. Not that life is smooth, but that in every rough phase, God's hand still holds you. நெருப்பு வழியாக, போராட்டங்கள் வழியா நடந்து செல்லும் போது அதன் வழியாய் போகிற உங்களை வந்து ஆண்டவர் ரிஃபைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா வந்து ஒன் டே உங்களுடைய எல்லா கண்ணீர், எல்லா உபத்திரவங்கள், எல்லா கேள்விகள், ஏன் ஏன் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே வந்து அந்த மகிமைக்கு முன்னாடி நீங்க அது எல்லாமே மறைஞ்சிரும். நீங்க அந்த மகிமையை பார்க்கும் பொழுது அது எதுவுமே உங்க ஞாபகத்துல இருக்காது. So that's the story of Amazing Grace. I want to leave with ஒரே ஒரு கடைசி 2 வசனங்கள் தான் நான் உங்களுக்காக இந்த இரவு வேளையில ஒரு ஜெபமா சொல்றேன். நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் எனி ஒன் ஆஃப் யூ டு ப்ரே அண்ட் கன்க்ளூட். யா, தட் வுட் பி பெட்டர். ப்ரே பண்றேன் சிஸ்டர். நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரே எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவரே சப்பா. நாங்கள் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொன்னது போல ஆண்டவரே சப்பா. தேவன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்பா, தேவன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார்னு வேலை சொல்லுது ஆண்டவரே. இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்காக நாங்கள் இன்னமும் கலங்கி கொண்டு கண்ணீரோடு கூட இருந்து கொண்டு சுவாமி, நாங்க இந்த வேலையில அப்பா இருந்தபோது அப்பா ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்க எங்களுக்கு தந்தீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, இன்னும் மேன்மேலும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க இந்த வசனத்தின் மூலமா ஆசீர்வதிங்க, வசனத்தின் மூலமா திடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்கன்னு ஜெபிக்கிற சுவாமி. அப்பா அவங்க காரம் எங்களோட கூட இருக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை திடப்படுத்தட்டும். இன்னமும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வாஞ்சியோடு மகிமைப்படும்படியான நாங்கள் படுகிற எல்லா உபத்திரவத்தையும் ஆண்டவரே சகித்துக்கொள்ளவும் பொறுத்துக்கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்களுடைய கருத்துல வைத்து நல்ல பிதாவே, ஆமென். Amen, amen. Thank you so much sister. Thank you for coming. கண்டிப்பா நிச்சயமா நீங்க மெசேஜ் எடுத்தது எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய டெய்லி லைஃப்லயும் நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் உபத்திரவம், பாடுகள் நிறைய நம்மளோட லைஃப்ல நிறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அதன் மத்தியில நம்மளுடைய விசுவாசம் எப்படி கர்த்தர்கிட்ட இருக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்றது சொல்லி குறித்து நல்லா எக்ஸ்பிளேஷன் பண்ணீங்க சிஸ்டர். தேங்க்யூ சோ மச். ஸோ அதே போலதான் பைபிள்லயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில ரோல் மாடலா எடுத்துட்டு எவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியில கர்த்தர் மாத்திரமே நம்ம முன்னாடி வச்சோம்னா நம்மளோட லைஃப் எப்படிதான் இருந்தாலும் ஆண்டவர் அதை அழகாக மாற்றுவார். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். நம்ம டீம்ல இருக்கிற டேனி பிரதர் அவங்களும் உங்களுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. ஸோ உங்க சைல்டுக்காகவும் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. Thank you everyone. So okay, இன்னும் நமக்கு 15 minutes இருக்கு. So prayer points continue பண்ணலாம். So மரியா சிஸ்டர் லீட் பண்ணுங்க. கம்பெனி பத்தர் அந்த எகைன் அந்த விஷயத்தை எகைன் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஓகே. ஜபர்தஸ்த் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுப்பா. ஸோ இந்த ப்ரேயர் டீம் வந்து டெய்லியும் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியும் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் பண்றாங்க. ஒருவேளை நீங்க சென்னையில இருந்தீங்க இல்ல எங்க ஊர்லயும் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுவும் நாங்க செஞ்சு தரோம். ஸோ டெய்லியும் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 AM ஈவினிங் 8 AM ப்ரேயர் நடந்து வச்சுட்டு ஸோ நீங்க எங்களோட ஜாயின் பண்ணி காண்டி நீங்களும் வந்து இதுல நீங்களும் ஒரு பங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நான் கேட்டுக் கொடுக்குறேன். ஸோ இந்த நேரத்துலையும் கூட மரியா அடுத்த காரியங்களை குறித்து நடத்துவாங்க. மரியா. ஓகேண்ணா. ஓகே, நம்ம வந்து ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட் எதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, இப்போது மழைக்காலங்களாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வியாதிகள் ஏற்படுது. அந்த வியாதிகள்னால அவங்களுக்கு எந்த தீங்கும் அணுகக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளணும்.
எந்த தீங்கும் மக்களை அணுகாதபடி இந்த எல்லா விதமான அந்த ஆபத்துக்கும் தீமைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விலக்கி காத்துக்கொள்ளணும்னு சொல்லி மழைக்காலங்களில் அந்த பெரிதான ஆபத்துகள் யாருமே அணுகாதபடி அதற்காக ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணுங்க. கிருபையின் தேவனே, இரக்கங்களின் ராஜா, அப்பா நல்லவர் வல்லவர்